நடிகை விஜயலட்சுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு இறுதி கட்டத்தை எட்டி வருகிறது. இன்றைக்கு விசாரணைக்கு ஆஜராக சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஒரு வக்கீலை அனுப்பி அண்ணன் டூர்ல இருக்கேன், அப்புறமா வர்றேன், இன்னொரு நாளில் வந்து உங்களை சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. வழக்கமா போலீஸுடைய நடைமுறை என்னன்னா, யாராவது ஒருத்தரோட சவுடு காப்பியை சவு பண்ணி சைன் வாங்கிட்டு வரணும். சவு பண்ண போனால் அவங்க வீட்டில் யாரும் வாங்கலைங்கிற பட்சத்தில் கதவுல ஒட்டிட்டு வந்துடணும். இவர்கள் கதவுல ஒட்டிட்டு போலீஸ் கிளம்பிருச்சு. அதற்கு பிறகு சீமானுடைய மனைவி கதவுக்கு அந்த பெரிய ஆளுயர கேட்டு அதுக்கு பின்னாடி நின்றுட்டு தன்னுடைய அல்லக்கைகள் 2 பேர், அந்த நபர்கள் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் உத்தரவிடுது, கிழிக்க சொல்லுது. அவனுங்க வந்து இழுத்தா வரமாட்டேங்குது அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதையவே கிழிக்க முடியல, நல்லா பிடிச்சி இழுடான்னு அது சொல்லுது. இதை வந்து நம்ம விஷுவலாக அதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து தான் அதை டாராக கிழிச்சிடறானுங்க. அதாவது போலீஸ் ஒட்டிட்டு போயிட்ட சில நிமிடங்கள்லேயே இந்த கூத்து நடந்துருது. அரசாங்கம் ஒரு அறிவிப்பானையை ஒட்டிட்டு போகுதுன்னா அதில் உங்களுக்கு என்ன குடைச்சல் வருது? அதை கிழித்து எறிவதுன்னா அதனுடைய பொருள் என்ன? அதற்கு பிறகு போலீஸ் வந்து மீண்டும் வருகிறார் ஒரு ஆய்வாளர். வண்டியை நிறுத்திட்டு நேராக போய் அந்த கிழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதவை பார்த்துட்டு உள்ள நுழைய முற்படுகிறார். உள்ளிருந்து கிழித்தவனும் கிழித்தவனோடு, அதாவது கிழிச்சான் பார்த்தீங்களா, பூ போட்ட சட்டை போட்டவன், அவன் நைஸா போலீஸ் வருதுன்னு ஏறி ஓட்டுங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள பங்களாக்குள்ள கூட்டிட்டு ஓடிட்டான். இன்னொரு ஆசாமி, சபாரி போட்ட ஆசாமி, அந்த ஆள் வந்து கதவுக்குள்ள போலீஸ் அதிகாரி நுழைய விடாமல் தடுக்கிறாப்புல. இப்படி பண்ணீங்கன்னா போலீஸ் என்ன செய்யும்? உள்ள வர்றேன், நீ என்ன தடுத்து சட்டையை பிடிச்சி தடுத்து நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகுனா உள்ள கூட்டிட்டு போறாங்க. இன்னும் 2 பேர் கூட வந்துடுறாங்க. இந்த ஆசாமி முட்டி மோதி அந்த போலீஸ் அதிகாரியே அடிக்க பாயிறாப்புல, கட்டி உருண்டுகிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு 2 பேர் கூட வந்ததுக்கு பிறகுதான் அவனை இழுத்துட்டு வெளியே வராங்க. அவன் இடுப்புல கன்னோட இருக்கான். இன்றைக்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியில் 20 தோட்டாக்கள் வந்து இருந்திருக்கின்றன. முன்னாள் ராணுவ வீரரா, அவன் பேர் வந்து அமல்ராஜா. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர். நாத்தாக்காவில் இணைந்து 2 ஆண்டுகளாக சீமானின் வீட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். இது மாதிரி நூதனமான ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்சியில சேர்ந்தா வீட்டை பாதுகாப்பு பணிக்கு இருக்கான். எங்கடா அவங்க ஒன்னா, அவன் ஒசூர்ல இருக்கானா, அவனே டூர் போயிட்டான், நீ அவனுக்கு தானே பாதுகாப்பு. அவன் டூர்ல இருக்கும்போது துப்பாக்கி கையுமா நீ எங்க உள்ள உலாத்திட்டு இருக்க? தூக்கி கொண்டு போய் வண்டியில ஏத்திட்டாப்ல. வண்டியில ஏத்தும் போது தான் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது இடுப்புல கன்னு வச்சிருக்கான்னு. நான் எக்ஸ் ஆர்மி மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா உட்கார அடிச்சு உள்ள தள்ளுறாங்க. அவன் வந்து உள்ள போக மாட்டேங்கிறான். இடுப்புல இருக்க கன் எடுத்து நீட்ட தொடங்குறான். அதற்கு பிறகுதான் மறுபக்கம் இருந்தும் வந்து கையை பிடிச்சி அமுத்தி அவன் யாரையும் பாயிண்ட் பண்ணாம, யாரை நோக்கியும் குறிபார்க்காம சீட்டை நோக்கி வச்சு அமுத்துறாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ப்ரிங் எல்லாம் வெளியே வந்துருச்சு. என்ன சொல்கிறாப்புலன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்கிறாப்புல. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தன்னுடைய சுய பாதுகாப்புக்காக லைசன்ஸ் வழங்கப்படுவது உண்மைதான். ஆனால் நீங்கள் அதை வச்சுட்டு ஒரு ஸ்டேட் பேங்க்குக்கோ ஏதாவது ஒரு பேங்க்குக்கோ பாதுகாப்பு பணிக்கு போகிறீங்கன்னா அதற்கு தனியாக அனுமதி வாங்கணும். அதை நீங்கள் தொழில் ரீதியாக பயன்படுத்த முடியாது அந்த கண்ணை கொண்டு போயிட்டு. இதை என்ன ஐடியாலே இவன் கையில் வச்சிருக்கான்? இது உண்மையிலேயே லீகலாக வாங்கப்பட்ட துப்பாக்கி தானா? ஏன்னா பார்க்கும்போது ஃபாரின் மாடல் மாதிரி. இது வந்து சீமானுடைய ரவுடி சொந்தங்கள், புலம்பெயர் ஆட்கள், இவங்க எல்லாம் மூலமா ஏதாவது கடத்தப்பட்ட துப்பாக்கியா? இதெல்லாம் இனி விசாரணையில வரும். பார்த்தா இவன் வந்து ஹெவியா சிக்க போறான்னு தான் தெரியுது. அவன் வந்து என்ன பிடிச்சி அமுக்காதீங்க, என்ன விடுங்க, வாங்க போங்கன்னு கூட இல்லை. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட அவன் உரிமையில தான் பேசுறான். நீ என்னை விடு அப்படிங்கிறான். வண்டியில ஏத்தி வண்டி போறதுக்கு முன்னாடி அண்ணியார் இறங்கி மெதுவா வர்றாங்க. வந்துட்டு சாரி வேணா நான் கேட்டுறேன். அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் தெலுங்கு மட்டும்தான் பேசுவாரு, அவரை விட்டுருங்க அப்படின்னு கதை சொல்லிட்டு வருது. பிடிச்சி தூக்கி போட்டு கூட்டு போயிடறாங்க. ஸோ நாளைக்கு காலையில் ஆஜராகாவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும். வேற வழி இல்லைல்ல. இதை சொன்னா அவன் வெளியூர்ல உட்கார்ந்துட்டு இன்னொரு ப்ரெஸ் மீட் வைக்கிறான். அதான் வர்றேன்னு சொன்னா வருவோம்ல. வீட்டில் வந்து சம்மன் ஒட்டினா என்ன அர்த்தம்? அப்போ நாளைக்கு வருவீங்களான்னு கேட்குறாங்க நிருபர்கள். நாளைக்கு ஒரு ஆய்வு இருக்கு, கலந்தாய்வு இருக்கு. நாளைக்கு வருவோம், இல்லாட்டினா நாளான்னைக்கு வருவோம். நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு. அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்? எங்கே போறேன்? இங்கதான் இருக்கேன். வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது. என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவேன்? நீ திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். ஏய், அது போலீஸ் ஸ்டேஷனா இல்லது நீ போயிட்டு வர்ற இடமா? அவனுடைய ஏத்தம் பாத்தீங்களா? என்ன பண்ணிருவ? வரலைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு வர முடியாது, நீ என்ன பண்ணிருவ? இது போலீஸ்க்கு மட்டும் விடுக்கக்கூடிய இது இல்ல. இன்னொரு இடத்துக்கு எங்க போறான்னா, இந்த கேஸே நான் போட்டது தானே. ஒரு அவனை கற்பழிச்சிட்டாங்களாமா? இல்ல, போட்டதுன்னா அப்படி. ஓகே. எனக்கும் அந்த விஜயலட்சுமிக்குமான நடிகைக்குமான பிரச்சனை தானே. அதை வந்து என்னையும் அவங்களையும் அந்த பொம்பளையும் கூட்டு வந்து நேருக்கு நேர் உட்கார வைங்க. அந்த பொம்பளை விஜயலட்சுமி வந்து இப்ப அந்த பொம்பளை ஆயிடுச்சு. அந்த அம்மாவும் அதை தானே சொல்லுச்சு. கூட்டத்துல வேற பொம்பளைய, மந்தையில வேற பொம்பளையா கிடைக்கலையா, இதை போய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. மாதிரி அந்த பொம்பளையும் கூட்டு வந்து உட்கார வைங்க. நீங்க வந்து கேள்வி கேட்கறனா 2 பேரும் ஒன்னாதான். நாங்க இது என்ன WWF? இவர் நிபந்தனை மயிர் விதிக்கிறாரு. இளந்திரையன் ஜட்ஜ கேக்குறாப்ல, இது நாடா, இது என்ன தீர்ப்பு சொல்ற முறை, விசாரிக்காம என்ன நீ தீர்ப்பு சொல்ற ஜட்ஜ? அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒண்ணுமில்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை, விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல கொடுக்கிற புகார், கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். இதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சத்த இது பண்ணது, என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. இல்லை, இந்த ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபேமிலி பஞ்சாயத்து வரும். வரும்போது இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இப்போ புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பல பஞ்சாயத்து பார்ப்பாங்க டெய்லி. இது வந்து அந்த ஃபேமிலி குவாரல், இது வந்து ஒரு 5 நிமிஷம் இவங்க பெற்றோர்கள் மற்றும் இந்த இரு தரப்பாருனால தான் இந்த 2 பேருடைய உறவு கெட்டு போகுது. நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு என் ரூமுக்குள்ளே 2 பேரும் தனியாக பேசுங்கம்மா 10 நிமிஷம் அப்படின்ட்டு வெளியில் நிற்பாங்க. அந்த 10 நிமிஷத்தில் அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க. அப்புறம் வந்து கடைசி முடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இது வழக்கமாக வந்து ஆளுமூலம் நடக்கிறது. அது கரெக்டாக அந்த இடத்த எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இவனை கூப்பிட்டு அந்த அம்மா வர சொல்லி விட்டு இவன் தனி ரூம் விட்டுட்டு வெயிட் பண்ணணுமா? மணிவண்ணன் சுந்தரராஜன் காமெடி ஒன்று இருக்கும், போகும்போது கொடுத்துட்டு போயிருங்க. நான் அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண பாக்குறேன். அதற்கு காவல்துறை வழி ஏற்படுத்தி இவன் பயங்கரமான சிசிடிவி மாட்டுங்க, இவன் பயங்கரமான கல்லூரி மங்க. ஏன்னா அந்த அம்மா ஏதோ புது ஆதாரத்தை வேற நேற்று சமர்ப்பிச்சிருக்குன்னு இவன் எந்த அளவுக்கு இப்ப இத்தனை நாள் வந்து போலீஸை திட்டிட்டு இருந்தான், அரசாங்கத்தை திட்டிட்டு இருந்தான். இவனுக்கு இதுல முக்கியமான பிரச்சனை ஜட்ஜு தான் இப்ப புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. அவரு என்ன விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே கருத்தெல்லாம் சொல்றாரு. என் பொண்டாட்டியா அதுன்னு கேக்குறாரு. இவங்க 2 பேத்துக்கு என்ன கஜகஜான்னு கேக்குறாரு. இதெல்லாம் அவர் எப்படி கேட்க போச்சு? இது நாடா? இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விகளையும் அண்ணன் வந்து தலைக்கு இது இல்ல பாத்தியாங்கிற மாதிரி அடிச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க கல்வி அமைச்சர் இந்தி திணிக்கிறேங்கிறா, இந்தி ஏத்துக்கிட்டாதான் வந்து இது பண்றேங்கிறா. நான் இருக்கிறப்ப இந்தி வந்துருமான்னு சொல்லி டைலாக் பேசிக்கிட்டு அதை பத்தி பேசுறதே இல்லை. அதை கடந்து போறேன். பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்தியல் பேசணும்னா கடந்து போறான். அதே இது நீதிமன்றத்தில் எதிர்த்து பேசணும்னா என்ன வேணாலும் பேசுறது. நீதிபதியை பற்றி தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி வந்து டிஐஜி மேல இதே தானே சொன்னா, அவருக்கு என் மேல் இது பிறப்பு வெறுப்பு இருக்கிறதுன்னு. நீ அடுத்து அவரு ஜட்ஜி இளந்திரையன் மேல இந்த மாதிரி ஒரு கேஸை வைப்பான். அவர் அதற்கு முன்னாடி இந்த கேஸை என்னன்னு பார்த்து பைசல் பண்ணி விட்டுறணும். அது இப்ப சுப்ரீம் கோர்ட் வேற போயிருக்காரு ஐயா. சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இந்த கேஸை குவாஸ் பண்ணணும் அப்படின்னு அங்கே போய் அது நம்பர் ஆயிடுச்சுன்னா தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள் வந்து அத்துமீறி நுழைந்து விட்டார்கள். அவரு அமல்ராஜ் வந்து ரொம்ப பண்புடன் நடந்து கொள்ளக்கூடியவர். ஐடிவிங்க நாம் தமிழர் ஐடிவிங்ல இருந்து அவன் ஒண்ணு சொல்லிட்டான் போன் பண்ணி, சாட்டை இடும்பேன் ஆம்பளை கடுவனுங்க ஒருத்தனும் வாய் திறந்துடாதீங்கடா, பொம்பளை கேஸ் என்ன பண்றீங்க, நம்ம லேடிஸ் இறக்கி விடுங்க. இதுல என்ன முட்டு கொடுக்கறதுனாலும் இந்த சுனந்தாலு வெண்ணிலா தாய்மானவன் இது மாதிரி லேடிஸா இறக்கி விடுங்க. பொம்பளை பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஆண்கள் வந்து பங்கருக்குள் சாம்பல் நிற ஓநாய்களின் துணையோடு ஆரவள்ளி மலைத்தொடரில் பதுங்கிடுவோம், லேடிஸை முன்னாடி விட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதை அவங்க வந்து போலீஸின் அராஜக மொழிக. அவர் துப்பாக்கி தானே வச்சிருந்தார், குண்டா வச்சிருந்தார். இந்த மாதிரியான கதைகள்லாம் 20 குண்டு எடுத்திருக்காங்க. 20 குண்டோட இருக்கிற அளவுக்கு தெரியல சீமான் என்ன அவ்வளவு உயிரச்ச ஆபத்தோடய இருக்காரு. இல்லைங்க, அவன் ஆயுத பூஜை வீடியோ ஏதோ ஹோம் டூர் ஒன்று காட்டினா. ஒரு 30-40 அருவாள் வச்சிருக்காங்க வீட்டுல எப்பவுமே. அதிமுகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில அவன் வந்து கோயில் மாடு மாதிரி தெரிஞ்சிருக்கான். என்ன வேணாலும் பண்ணலாம், வீட்டுக்குள்ள துப்பாக்கி வச்சுக்கலாம், அருவா வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா
இந்த கன்னு மேட்டர்லாம் இப்ப முதல்ல இந்த விசாரிச்சு இது உண்மையிலேயே லீகலா அவன் வந்து வாங்கின துப்பாக்கியா, யாரோட துப்பாக்கி, லைசன்ஸ் சீமானோட கள்ள துப்பாக்கியா, கள்ள துப்பாக்கியா அப்படிங்கறத பார்த்தோம்னா அவனுக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவன் முட்டின முட்டுக்கு இந்நேரம் போட்டு பச்சைமட்ட ட்ரீட்மெண்ட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்னு அமல்ராஜ் பார்த்துருப்பாப்ல. அவனை பொறுத்த வரைக்கும் தன்னை கைது பண்ணணும், அதாவது நீதிபதி உத்தரவிட்டு நீ ஒரு பாலியல் குற்றவாளி, 7 முறை கருக்கலைப்பு செய்து ஒரு பெண்ணை ஏமாற்றிய ஒரு சைக்கோபாத் அப்படின்னு தீர்ப்பளிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி காவல்துறையோடு இது போன்ற சண்டைகளில் ஈடுபட்டு அவங்க தூங்கி அரசாங்கம் ரிமாண்ட் பண்ணுச்சுன்னா அதை வைத்து திமுக மேல பழி ஏற்படுத்தலாம். பழி ஏற்படுத்துறது ரெண்டாவது. பொம்பளை கேஸ்ல தீர்ப்பு வாங்கி நான் உள்ள போயிருக்கேன்னு சொல்லுவதை விட இந்த மாதிரி துப்பாக்கி, தள்ளுமுள்ளு, போலீஸ் அதிகாரிகளோடு முட்டல் மோதல், இதுக்காக ரவுடிசம் பண்ணி ஜெயிலுக்கு போவது கொஞ்சம் டீசென்ட்னு ஃபீல் பண்றான். அதனாலதான் அவன் என்ன சொல்றான், வர முடியாது, வலசரவாக்கம் ஸ்டேஷன் அங்கதானே இருக்கும், நான் இங்க தானே இருப்பேன், நான் இப்படி எல்லாம் ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு எப்ப மெட்ராஸ் வரணும் அப்ப வந்து பாக்குறேன், உங்களுக்கு என்ன புடுங்குற வேலையாங்கிற கேட்கறது எதுல இருந்து வருதுன்னா, இவங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும், நாளைக்கு வந்து நம்மளை தூக்குனா இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம், பாலியல் வழக்கு, கற்பழிப்பு வழக்குல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றான். அதை நோக்கி தான் இதை கொண்டு வரோம். நேற்றுக்கு தான் அன்புமணிகிட்ட ஒரு டம்ளர் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க விஜய்க்கு. என்னை எப்படி அவ்வளவு புத்திசாலியா உங்களை நினைக்க போச்சு அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நேற்றைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காப்புல. நானும் ஒரு தற்குறி தான், அவங்க அளவுக்கு இல்லைனாலும் எங்க ஊர்ல நாங்க பெரிய தற்குறி தாங்கிற மாதிரி. இந்தி திணிக்கக்கூடாது என்பது உண்மைதான். இந்திய திணிக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க? தமிழை வச்சுதானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இப்ப மட்டும் இந்தியை எதிர்க்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு திமுக விமர்சித்து அன்புமணி பேசியிருக்காப்ல. தமிழக அரசு, குறிப்பா திமுக, நீங்க எங்களுக்கு ஹிந்தி வேண்டான்னு சொல்றீங்க, ஹிந்தி திணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அது சரி. நீங்க தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ் வச்சுதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர், ஜூலை மாசம் 2ஆம் தேதி பதவி காலம் முடியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த உருட்டி வச்சாதானே ஏதாவது தேரும். 2100 கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொல்றாங்க, அவ்வளவுதானே சொல்றாங்க. நீங்க இதுக்கு கையெழுத்து போடலைன்னா, மும்மொழி கொள்கைக்கு ஏற்றுக்கொள்ளலைன்னா, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளலைன்னா 2100 கோடி ரூபாய் தரமாட்டேங்கிறாங்க. வேணான்ட்டு போங்க. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வேணான்னு சொல்லிட்டு போங்க, பணம் தானே. 45,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம் கல்விக்கு, இந்த 2100 கோடி ரூபாய் போனா என்ன? போனா போயிட்டு போகுது. பிஎம்சி ஸ்கூல் இந்த வருஷம் மூடி விட்டுருவோம், எல்லாத்தையும் மீண்டும் வந்து அரசு, நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி நடைமுறைக்கு கொண்டு வந்துருவோம், அவ்வளவுதானே. இன்னொன்னு, தமிழ்நாட்டினுடைய மொத்தம் பட்ஜெட் எவ்வளோ? ஆண்டு பட்ஜெட் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடுறாங்க. கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க. 45,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க. 45,000 கோடியில மத்திய அரசு 2100 கோடி கொடுக்கலன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போங்க. இதுனா பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு. அது இல்ல இப்படி பேச முடிகிறதுன்னா, அப்ப பாஜகவை உனக்கு எம்பி சீட்டு கொடுக்குங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? அவன் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, நீ என்ன அதை வேணான்னு சொல்லி ஏத்துக்கிறது? கல்வி பொதுப்பட்டியல் இருக்கியா? பொதுப்பட்டியல் இருக்க விஷயத்துல நீ எப்படி முடிவெடுக்கலாம்? கேட்கப்பட வேண்டிய கேள்வி, மும்மொழியா இருமொழியா, மாநிலத்துடைய கல்விக் கொள்கையா, ஒன்றியத்துடைய கல்விக் கொள்கையா, எது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது இல்ல. அது பொதுப்பட்டியல் இருக்க விஷயம். 2 பேரும் ஒரு தரப்பா கன்வின்ஸ் ஆகிற இடத்துல அதுக்கு முடிவு வரும். அதற்காக நீ நிதியை நிறுத்தி வைப்பதற்கான உரிமை உனக்கு இருக்கிறதா? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களோ நடுநிலையாளர்களோ இந்த விஷயத்தை வந்து நடுநிலையோடு அணுகக்கூடிய கட்சிகளோ பேச வேண்டியது, இதில் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு செல்ல வேண்டும், நிதியை நிறுத்தி வச்சுட்டு இந்த நியாயத்தை பேசுவதற்கு இவர்களுக்கு உரிமை இருக்கிறதா? அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழ்நாடுக்கு விலக்களிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு மந்திரி இல்ல, பிரதமரே சொல்ல முடியாது. சட்ட விரோதம் அது. பாஜகவிடம் பொறுக்கி தின்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக 2100 கோடி ரூபாய் போனா என்ன, கையெழுத்து போட்டு வந்துருங்க, வேணான்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார் என்றால், வளர்ந்தும் கூறு இல்லாம இருப்பாயமா இல்ல, அது மாதிரி வளர்ந்தும் கூறு இல்லாம இருக்கிறாரு. இன்னொன்னு சொல்றாப்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ் படிக்காம காலேஜ் போக முடியுது. இது கேவலம். இதெல்லாம் பழைய 96-97 ஓட்டின படம். அது 99 ஆரம்பித்து 2006 2014 வெவ்வேறு காலங்களில் திமுக 2 முறையும் அதிமுக 1 முறையும் சட்டம் போட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயாவும் அந்த ராணுவ பள்ளி சைனிக் பள்ளியும் தவிர மீதி அத்தனை பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடம் அப்படின்னு சட்டம் போட்டு வைத்திருக்கிறோம். 2006 நாம் தொடங்கிய இந்த வேலையை 2025 பஞ்சாபும் தெலுங்கானாவும் இப்பதான் இது பண்ணணும், இல்லாட்டினா
நம்ம மொழி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வெக்கமே இல்லாம அன்புமணி எந்த அளவுக்கு கிரவுண்ட் 30 வருஷமாவா பழைய செய்தி சொல்லுவாங்க. 98ல் வந்து 100 தமிழறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 100 தமிழறிஞர்கள் உண்ணாவிரதம் அறிவிச்சு தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியை கட்டாய பாடமாக்கணும், தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் ஒரு கல்வி கற்று வெளிநாட்டுக்கு வெளியில் சென்று விட முடியும் கல்வி காலம் முழுக்க அப்படின்னு ஒரு நிலை இருக்குது, அதை மாற்றணும்னு சொல்லி கலைஞர் ஆட்சி காலத்தில் சொன்னாங்க. அந்த 100 தமிழறிஞர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் கலைஞர் ஆளை அனுப்பி வச்சு முடித்து வைத்து அதற்கு பிறகு தான் வந்து சட்டமாக கொண்டு வந்தார். 99 நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 99ல் அதை கொண்டு வராரு. பட்ஜெட்டில் நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி கட்டாய தமிழ் கொண்டு வர்றாரு. அதற்கு பிறகு 2006 அதுக்கப்புறம் ஜெயலலிதா எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்திய விஷயம்தான் அது. இன்றைக்கி வந்து அது நடைமுறையில் தான் இருக்குது. அது இருக்குங்கிறதே தெரியல. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவிலேயே இப்படி ஒரு இது நடக்காம இருக்கு. மற்ற எல்லா மாநிலங்களும் அவங்க மொழியை படிக்காம மேல படிக்கவே முடியாதுன்னு இல்லாத ஒன்றை, அதாவது ரியாலிட்டிக்கு சம்பந்தமே இல்லாமல் பைத்தியகாரத்தனமாக ஒரு பொய்யை அன்புமணி சொல்றார். இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இருமொழி கொள்கையே தேவையில்லை, ஒரு மொழி தான் இருக்கணும், தமிழிலேயே பயிற்று மொழி வேண்டும்னு எங்க ஐயா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. உன் புள்ள பையனுக்கு இங்கிலீஷ் மீடியம் இல்லைன்னா ஓகே நீ ஒத்துக்குவியா? லாஜிக்கா நீ முதல்ல உன் குடும்பத்துல யாருக்காவது தமிழ்ல பேர் வைக்கிறீங்களா? திடீர்னு இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு திமுக என்ன செய்தது, திராவிட இயக்கம் தமிழுக்கு என்ன செய்ததுங்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா? இதற்கு ஒரு எளிமையான பதில் இருக்கு. அதாவது மலையாளம் தான் அதற்கான சரியான உதாரணம். மலையாள மொழிக்கு வடிவமே வந்து 16ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் உருவாகுது. அந்த மொழி 400 வருடங்களா சமஸ்கிருதத்தை எந்த அளவுக்கு அந்த மொழி நம்பி இன்றைக்கு முழுக்க சமஸ்கிருதமயமாக அந்த மொழி மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா, நீங்க வந்து பூம்பட்டா அப்படின்னா மலையாளத்துல பட்டாம்பூச்சி, சித்திரசலபம் அப்படின்னாலும் பட்டாம்பூச்சி தான். ஆனால் பூம்பட்டா என்பது பட்டாம்பூச்சி தான். அது தமிழ், பழைய தமிழ் சொல், மலையாண்மையுடைய சொல். ஆனா அதுக்கு ஒரு கிளாசிக் தன்மை கிடையாது. மலையாளம் எதை கிளாசிக்கா எடுத்துக்கொள்ளுதுன்னா, சமஸ்கிருத சொல்லாக இருக்கக்கூடிய சித்திரசலபம் என்று சொன்னால் அது ஒரு செவ்வியல் தன்மையோடு இருப்பதா அது கருதுது. இது ஒரு உதாரணம். இங்க ஒரு மணிப்பிரவாள நடைய வந்து ஊடகங்கள் அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அது மாதிரி மணிப்பிரவாளம் தான் மலையாளத்தை உருவாக்கியது. மணிப்பிரவாள ஒழிப்பு தான் தமிழ்நாட்டில் தமிழை நிறுத்தி இருக்கிறது. இதை வந்து பல பேர்லாம் கூட சேர்ந்து உருவாக்கல. அண்ணா என்கிற ஒரு நபர் தன்னுடைய தம்பிகள், தன்னுடைய கட்சியை வைத்து தமிழ்நாட்டில் சாதித்திருக்கக்கூடிய விஷயம். இதில் வேற யாரும் கூட மணிப்பிரவாள நடையை ஒழிக்கிறது இலக்கியத்துல பண்ணலாம், அது வேற. மக்கள் மத்தியில நீங்க மணிப்பிரவாளத்தை எப்படி ஒழிப்பீங்க? நீங்க 1930கள் 40கள் இருந்த எந்த செய்தித்தாளும் ஆர்கைவ்ல எடுத்து பாருங்க. அக்ராசனார் அவர்களே, அபேட்சகர் அவர்களே, பெரியாரே பேசியிருக்காரு. ஆமா, ஜில்லா தான், சர்க்கார் தான், இப்படித்தான் இந்த மொழி இருந்தது. மணிப்பிரவாளத்திலும் இப்படி பல்மொழி கலப்பிலும் தான் இந்த மொழி இருந்தது. திமுக அண்ணா என்கிற ஒரே நபர் தன்னுடைய பெருமுயற்சியாலும் தன் தம்பிகளுக்கு அவர் கற்றுக் கொடுத்த அந்த முறையினாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் என்றோ, மாவட்ட ஆட்சியர் என்றோ, சார் பதிவாளர் என்றோ, எல்லா ஆய்வாளர், துணை ஆய்வாளர், இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த அத்தனை சொற்களும் 60களில் உருவாக்கப்பட்ட சொற்கள். அதற்கு முன்பு இந்த சொற்களை எல்லாம் வேற எங்கேயும் நீங்க தேடி கூட எடுக்க முடியாது. தேவைப்படுகிறது கலை சொற்களாக உருவாக்கி மக்கள் மன்றத்தில் பயன்படுத்த விட்டு, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தூர கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர்னு சொன்னாலும் யார சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெல்ல தெளிவா பேருந்துன்னு சொன்னா புரியும். பேருந்துன்னு சொன்னா புரியும். அது அரசு கொண்டு வருது. திமுக, அண்ணா, கலைஞர் அவர்களுக்கு இருந்த தமிழ் மொழி பற்று, இதில் மணிப்பிரவாளத்தை எந்த அளவுக்கு தீவிரமாக ஒழித்து சமஸ்கிருதத்தை அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிறதுல அவர்களுக்கு இருந்த தீவிரத்தன்மை, இது மட்டும்தான் இத்தனை வருடங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுல எத்தனை மணிப்பிரவாளம் எப்ப இருந்து உருவாகுது? நீங்க நீலமணியோடு பவளம் சேர்ந்த மணிமிடை பவளம் மாதிரி அழகான மொழியா நாங்க இதை மாத்திரம் சொல்லிதான் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து உரை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகு அவர்களுடைய பாடல்களுக்கு உரை எழுதும் போது இந்த மணிப்பிரவாள நடையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த இடத்திலிருந்து மூவா காலத்திலும் அதற்கு பிறகும் தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய திமுக கழகமும் அதனுடைய தலைவர்களும் ரொம்ப கீனா இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும். சர்க்கார் இல்ல, ஜில்லா இல்ல, அக்ராசனார் இல்ல, அபேட்சகர் இல்ல, இது அரசு தான், இது மாவட்டம் தான்,
இது மாநிலம் தான் வேட்பாளர். மாற்றினார். வேட்பாளர் தான், தலைவர் தான், இப்படி மாத்துனாங்க. மாத்துனதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய புலங்கு தமிழாக மாறிவிட்டு இருக்கிறது. இல்ல அதை நம்பி மக்களை நம்பி போய் பேசினாங்க பாருங்க. ஊரா மேடையா போய் இந்த மொழியில மக்கள்கிட்ட போய் பேசி இதுதான் நம்மளுடைய மொழின்னு உருவாக்குனாங்க பாத்தீங்களா? அதற்கு எல்லா கிரெடிட்டும் அண்ணாவுக்கும் அது தம்பிகளுக்கும் தான் உண்டு. இன்னைக்கு நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய கல்யாண பத்திரிகை எடுத்துங்க, 60களுக்கு முன்பு இருந்த கல்யாண பத்திரிகை எடுத்துங்க, தெளிவா தெரியும். நீங்க வந்து அதுல இருக்கக்கூடிய தர்சன சதாபிஷேக முகூர்த்தம் நடத்துவதாய் பகவத் கிருபையும் காஞ்சகோடி சங்கராச்சாரிய சாமிகளின் அனுகிரகத்தையும் முன்னிட்டு பெரியோர்களால் இதை மாதிரி ஒரு 10 வரியை படிச்சீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகையில தமிழ்ல தான் இருக்கும், தமிழ் வரி வடிவத்துல தான் இருக்கும். அதில் 10% கூட உங்களுக்கு அர்த்தம் புரியாது. மீதி எல்லாமே சமஸ்கிருதமா இருக்கும். இப்படித்தான் கல்யாண பத்திரிகைகள் இருந்தன. விவாக பத்திரிகையா தான் இருந்தது. அது எப்ப திருமண அழைப்பிதழாக மாறுச்சு? இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 97% மக்களுடைய திருமண அழைப்பிதழ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மாசத்தையும் இந்த இதையும் தவிர லக்கணத்தையும் தவிர மீதி எல்லாமே தமிழ்ல இருக்கும். கர்மாதிய நினைவேந்தல மாத்திர இயக்கம் திராவிட இயக்கம் திமுக. இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் இங்கே வருகின்றன என்றால் அவை வந்து மொழி மாற்றப்பட்டு தமிழில் வருகின்றன. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. பிரதம மந்திரி கிராம் சடக் யோசனா என்றால் இங்கு பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம்னு மாற்றி உள்ளே வரும். இந்திரா ஆவாஸ் யோசனா என்றால் இந்திரா வீடு வழங்கும் திட்டம்னு மாற்றி உள்ளே கொண்டு வரப்படுகிறது. இப்படி பாஜக ஆட்சிக்கு வந்து ஐபிசி எல்லாம் பேர் மாத்துறது முன்பு வரைக்கும் இத்தனையும் இப்படித்தான் தமிழில் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. வேற எந்த மாநிலத்தை போனாலும் ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் அதே பெயரில் தான் புழங்குகின்றன. அந்த பிராந்திய மொழிக்கு அது மாற்றப்படக்கூடிய தேவையும் இல்லை. அது பத்தி அவர் சொரணையும் அந்த ஊர் மக்களுக்கு கிடையாது. கேரளாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப போய் அங்க ஒரு அசம்பிளி இருக்குன்னா அதை நியமசபான்னு தான் சொல்றாங்க. அரசு ரீதியாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை சொற்களும் அதனுடைய ஆதி மொழியான தமிழிலிருந்து எடுத்துக்கப்படுகிறது கிடையாது. அதற்கு சமஸ்கிருதத்துல தான் அதுக்கான கிளாசிக் தன்மை இருக்குன்னு அவங்க நியம சபைன்னு எடுத்துக்காங்க. கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா அது விதான் சௌதாவா தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதுக்கு பேர் சட்டமன்றம். சட்டத்தை ஏற்றக்கூடிய மன்றம். இந்த மாநில மக்கள் எதை கடைபிடிக்கணும்னு விரும்பக்கூடிய விஷயத்துல வந்து அந்த மன்றத்தில் தான் ஏற்றுவாங்கிறது தான் அந்த ஒரே பொருளில் கொடுத்துருவாங்க. அன்புமணிக்கு மட்டுமல்ல, இந்த கேள்வியை எவ்வளவு மடத்தனத்தோடு கேட்டார்களானாலும் அவர்களுக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். வரலாற்று காலம் தொட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழி கிட்டத்தட்ட 97%, அதுலயும் எடுத்துக்கங்க 97% சுத்தமான ஒரு தமிழ் விழுக்காடு தமிழ் புழங்கப்படுகிறது என்றால் அதனுடைய கிரெடிட் திமுகவுக்கு. அதற்கு முன்பு அது இல்லை. அது காலகாலத்துக்கும் மணிப்பிரவாளமாக வெவ்வேறு முறையில் வடமொழி கலப்போடு தான் இங்கிட்டு வந்துச்சு. விட்டுருந்தா இன்றைக்கு வந்து நாம் பேசக்கூடிய இந்த தூய தமிழ் இருக்கு பார்த்தீங்களா, இது தமிழுடைய ஒரு வட்டார வழக்காக ஒரு டயலக்டாக மாறி மணிப்பிரவாள நடைதான் பொதுவான தமிழ்ங்கிற ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு மலையாளமாக இது மாறி இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இல்லையா, ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் போட்டிருக்காரு. பல்வேறு 19 மொழிகளை குறிப்பிட்டு இத்தனை மொழிகள்லாம் வந்து அழிந்து விட்டன, இன்னும் பல்வேறு மொழிகள் வந்து ரொம்ப மூச்சு கூட கஷ்டப்பட்டு கதறிட்டு இருக்கின்றன. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்தியை மட்டும் நான் இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அதில் கோட் பண்ண ட்வீட்டில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தான், என்னுடைய மொழி வந்து பிராஜுங்கிற மொழி, ஆனால் நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய மொழி பேசி ஒருவனை கூட நான் பார்க்கல, நான் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கேன்னு சொல்லி அவன் பேசியிருக்கான். அவனுடைய கருத்தை, அதாவது அவன் மொழி அவன் முன்னாடி அழிஞ்சு போச்சு. அவனுடைய மொழி பெற்றோர்கள் பேசிய மொழி, அவனுடைய தாய்மொழியை பேசுவதற்கு இந்த நாட்டில் ஆள் இல்லை. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் அவனுடைய மொழியை பேசுவதற்கு ஒருத்தனை கூட பார்க்கல அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கான். அன்புமணி வந்து இங்கே இருக்கார், அப்பா அருமை தெரியாதுங்கிற மாதிரி அவர் வந்து திமுகவை திராவிட இயக்கத்தை அணுகிறார். எதிரிக்கு தெரியுது இதை யாரு புடிச்சு வச்சிருக்கா, யார் அந்த நிலத்துக்கு வேலி போட்டு சுவர் எழுப்பி பாதுகாத்து வருகிறார்னா அவங்க மேல கை வைப்போம் தான் திமுகவை நொட்டிட்டு இருக்கானே தவிர அதை வந்து உனக்கு புரியுதோ இல்லையோ இது திருட நினைப்பவனுக்கு அவனுக்கு தெளிவா புரியுது யாரு காவல்னு. ராகுல் சிவசங்கர்னு ஒரு வட இந்திய ஊடக பிரார்த்தல் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பாஜகவுடைய கொள்கை வரப்பு செயலாளர் மாதிரியான ஒரு வாதத்தோடு ஒரு பெரிய த்ரெட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் 15 வருஷம் அந்த கடந்த ஒரு 11 வருஷமா சுக்கிரது. ஆமா, சொல்றேன், தமிழ்நாட்டில் குறைந்து வரக்கூடிய இந்த மக்கள் தொகை வளர்ச்சியையும் பிரதிநிதித்துவ கோரிக்கையும் எதிரெதிரில் வைத்து பார்த்தால் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வளர்ச்சி 2011 படி 15.6% இருக்கிறது. இதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், பீகாருக்கெல்லாம் 20, 25 போன்ற சதவீதங்கள்ல இருக்கு. இதோட தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைவு.
ஆனா தமிழ்நாட்டுல 39 மக்களவை இடங்கள் இருக்கின்றன. ஆனா பீகாரிலையும் உத்தரப்பிரதேசத்திலும் 2 மடங்கு மக்கள் தொகை வைத்தும் 40 இடங்களும் 80 இடங்களும் தான் இருக்கின்றன. என்னுடைய கேள்வி என்னவென்றால், சாதி அடிப்படையில் விகிதாச்சார இடஒதுக்கீட்டு பிரதிநிதித்துவத்தை தானே திமுக பல வருடங்களாக கேட்டு வருகிறது. இந்த நாட்டையே துண்டாட முயற்சிக்கிறது. அதனுடைய இறுதி தீர்வாக அவர்கள் முன்வைப்பதே விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஒரு சாதி இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இத்தனை இடங்கிறத நீ உறுதி பண்ணி கொடு அப்படின்னு தானே அவங்க கேட்கறாங்க. இந்த லாஜிக்கை ஏன் இந்த மக்கள் தொகை வளர்ச்சியின் அடிப்படையில் சீட்டு ஒதுக்கீடு அப்படிங்கறத எதிர்க்கிறது? சாதிக்கு தேவையான இடப்பிரதிநிதித்துவத்தை உறுதி பண்ணணுங்கிறது உண்மைனா, மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி பண்ணுவதும் தேவைதானே. அதை ஏன் அதை மட்டும் நீங்க ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு லாஜிக்கை கொண்டு வந்து வைக்கிறான். 1951 இருந்து நமக்கு சென்சஸ் இருக்கிறது. இன்னும் நம்ம 71 இருந்து கூட எடுத்துக்குவோம். உத்தரப்பிரதேசத்துடைய 1961 8 கோடி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை அவர்களுக்கு 2011 வரும்போது 19 கோடி, இன்னைக்கு 22 கோடி 23 கோடிங்கிறாங்க ஆகிவிட்டது. இதே பீகார்ல அப்ப பாத்தீங்கன்னா 4 கோடி இருந்தது 10 கோடியாக மாறுகிறது. இதே விகிதத்தில் மாறாமல் தமிழ்நாடும் கேரளாவும் அன்றைக்கு 1951 3 கோடி, 71 4 கோடி இருந்திருக்கு. இன்றைக்கு 7 கோடி ஆகியிருக்கு. இது 2 மடங்காக மாறி இருக்கிறது. அவர்களுக்கு 3 மடங்கு 4 மடங்காக மக்கள் தொகை கூடி இருக்கிறது. இந்த மக்கள் தொகை குறைவு அல்லது ஏற்றம் என்பது இயல்பாக நடந்திருந்துச்சுன்னா, இவனுங்க சொல்லக்கூடிய லாஜிக் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கு ஒரு பிரதிநிதி தேவை. அது எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், மக்களின் எண்ணிக்கைக்கு தகுந்த பிரதிநிதித்துவம் தேவைங்கிற லாஜிக் உள்ள வரலாம். மாறுபட்ட மக்கள் தொகை வளர்ச்சி அல்லது குறைபாடு தானாக ஏற்படவில்லை. ஒன்றிய அரசு இன்றைக்கு நீங்க இருக்கீங்க, கடந்த டீலிமிட்டேஷன் வரும்போது நீங்க இருந்தீங்க, அதற்கு முன்பு காங்கிரஸ் இருந்தது. எந்த கட்சி சொன்னதுன்னு கிடையாது. ஒன்றிய அரசுடைய ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்தியா மிக அதீதமான மக்கள் தொகை பெருக்கத்தில் அவதிப்படுகிறது. நாட்டுடைய இன்னல்களுக்கே மிக முக்கிய காரணம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 500க்கும் மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த மக்கள் அடர்த்தி தான். இந்த மக்கள் அடர்த்தி 300ஆக இருந்தால் பல வெளிநாடுகளுக்கு இணையாக இந்த நாட்டுடைய பல பகுதிகள் வளர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. போன வாரம் கூட யாரோ எழுதியிருந்தாங்க, வியட்நாமையும் தமிழ்நாடையும் ஒப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரே அளவு நிலப்பரப்பு வளம் கொண்ட. ஆனா அங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 300 பேர் தான் இருக்கிறார். இங்க 500 பேர் இருக்கிறார்கள்னா இது ஏற்படுத்தக்கூடிய சுத்தம் சுகாதாரம் போன்ற பிரச்சனைகள், இட நெருக்கடியால் மாநகரங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். இதற்காக ஒன்றிய அரசு முடிவெடுத்து நம்மை குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொன்னது. இந்த வேலையை செய்த காரணத்தினால்தான் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் மக்கள் தொகை, குறிப்பா தென்னிந்தியாவில் மக்கள் தொகை கணிசமாக குறைந்திருக்கிறது. இது ஒன்றிய அரசுடைய திட்டத்தை நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தியதால் நடந்தது. நீ அதை பண்ணாம, இன்னும் சொல்ல போனா வெறும் குடும்ப கட்டுப்பாடு மட்டுமே ஒரு விஷயம் கிடையாது. மனநிலை, மக்கள் மனநிலை கூடுதலா நம்ம இவங்க என்ன திராவிட அரசுகள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், மாவட்ட மருத்துவமனை, மாவட்ட துணை மருத்துவமனைகளை தொடங்கி உனக்கு ஒரு 2 பிள்ளை பிறந்துச்சுன்னா 2 பிள்ளையும் உயிரோட இருக்குங்கிற உத்தரவை எடுத்தாங்க. அவன் ஏன் பெத்துக்கிறான்னா இதுல எத்தனை 3 வயசுக்கு மேல நிக்கும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏங்க மூட்டை பூச்சி நசுக்குன்னா அந்த இடத்துல அது முட்டை போட்டுக்கிட்டே செத்து போயிருமாங்க. தனக்கு மரணம் வருதுன்னு தெரிஞ்சா அது முதல் செய்யற வேலையை முட்டையிடுவது தானா. இதுதான் ஒவ்வொரு உயிரினத்தினுடைய கடமையாக இருக்கும். அப்போ மனிதர்களுடைய ஜீன்கள் அப்படி தானே யோசிக்கும். எத்தனை பிள்ளை பெற்றாலும் எது நிற்க போகுது, 5 பிள்ளை பெற்றா 2 பிள்ளை தான் பிழைக்கும்னா 5 பிள்ளை பெற்றுக்குவோம் அப்படிங்கிறது தான் அவன் மனநிலையாக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த இடத்தில் தான் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதுங்கிற வாதத்தை தைரியமாக அரசு கொடுக்குது. ஏன்னா உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் பிறக்கும் போதே நீ 3 மாதம் ஃபஸ்ட்டு ட்ரிம்ஸ்டர்லேயே நாங்கள் ஊசியை வீட்டுக்கு நர்ஸ் போட ஆரம்பிச்சிடும். நர்ஸு தேடி வந்துடும். உனக்கு நீ கர்ப்பமாக இருக்குன்னு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறாங்களா, அரசு மருத்துவமனைக்கு வராங்களா? அரசு மருத்துவமனைனா நர்ஸு தேடி ஊசி போட ஆரம்பிச்சிடுவாங்க. தடுப்பூசியில் எல்லா வகையான ஊசிகளும் போட ஆரம்பித்து அந்த குழந்தையை ஆரோக்கியமாக வளர்த்து வெளில அனுப்புகிறாங்க. அந்த உத்தரவாதம் அரசு கொடுக்கறனால தான் இவனும் நம்பி ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிக்கிறாங்க. இதன் மூலமாக அவர்களுக்கும் தனிப்பட்ட அளவில் ஒரு மைக்ரோ ஃபேமிலி உருவாகிறது என்றால் அந்த ஃபேமிலிக்கு இந்த குழந்தைக்கு ஒரு குவாலிட்டியான கல்வி வேலைவாய்ப்பை உருவாக்கி சொத்து சொகத்தை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதை செய்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக மாநில அளவில் ஒரு மனநிலையாக மாறும்போது இந்த மாதிரியான நல்ல ரிசல்ட்ஸ் வருது. இந்த மக்கள் தொகை குறைவும் இந்த மாநிலத்துடைய
வளர்ச்சியும் நேர்த்தகவில் இருக்கு. அதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இதையெல்லாம் விட்டுப்புட்டு நீங்க சொன்ன பிளான், அந்த பிளான் சரியான பிளான் லாஜிக்கலா ஒன்றிய அரசு காங்கிரஸோ பாஜகவோங்க திருட்டுத்தனமான ஒரு வேலையை கொண்டு வந்தா தமிழ்நாடு தான் முதல்ல எதிர்க்கும். இப்ப மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதுங்கிறது உண்மையில நல்ல விஷயம்னு ஏற்றுக்கொண்டதால் தான் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதற்கான வேலைகளை பார்க்குறாங்க. அதனுடைய ரிசல்ட்டை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இந்த வேலையை நீங்கள் சொல்லி செய்த பிறகு அங்கே மட்டும் மக்கள் தொகை இருக்கு, அதனால எங்களுக்கு அதை அதிகமாக கொடுன்னு கேட்பது இருக்கு பார்த்தீங்களா? இதை ஒரு லாஜிக்காக கொண்டு வந்து விகிதாச்சார இடப்பிரதிநிதித்துவத்தோட நொட்டை வச்சு கேட்கறான்னா இவன்லாம் எந்த அளவுக்கு ஒரு திருட்டு பயலா இருக்கு, எவ்வளவு கடுப்புல இருக்கிறாங்க. அவனுக்கு பிரச்சனை எம்பி சீட்டு கூட இல்ல, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கேட்டீங்கங்கறது அவனுக்கு எவ்வளவு உறுத்திட்டு இருந்துச்சுன்னா அப்ப மட்டும் ப்ரொபோஷனல் கேட்டையே இல்ல. இன்னைக்கு லெவலுக்கு தமிழ்நாட்டில் ப்ரொபோஷனல் கொடுத்தோம்னா சாதி வாரியா எல்லாத்துக்கும் தான் வேலை வாய்ப்பு ஒன்று பிரிச்சு கொடுத்தோம்னா இருக்கிறதுலே வந்து 2% யாருக்கு கிடைக்கும்? பாப்பானுக்கு தான் போகும். இன்னைக்கு அதிகமான ஒரு பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் இருக்காங்க. முதல் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக தான் அவங்க தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அவன் உத்தரப்பிரதேசத்தில் 20% பார்ப்பார்கிறத பற்றி கவலைப்படல. அவன் 2% பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பற்றி தான் அவன் கவலைப்படுறான். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகைக்கும் எம்பி சீட்டும் உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகையோட எம்பி சீட்டும் ஒன்றாக இருக்கணும்னு கேட்பதல்ல திமுகவுடைய நிலைப்பாடு, இன்னும் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடும் இல்லை. ஆனால் உங்ககிட்ட இருக்க நம்பரை வச்சு முழு அரசதிகாரத்தையும் நீ கையில வச்சுட்டு என்னுடைய கல்வி உட்பட அத்தனை விஷயத்திலும் நீ தீர்மானிப்பது என்றால் அதற்கு இது வேலைக்காகாது. நீ என்ன பண்ணு, ஸ்டேட் அட்டானமி கொடுத்துரு. எந்த பிரச்சனையிலும் நீ வந்து அமெரிக்கா மாதிரி முழுமையான மாநில சுயாட்சிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி சீட்டை கொடுத்துரு. அதை உங்ககிட்ட வந்து கேட்க வேண்டிய அதிபராட்சி முறை கூட கொண்டு வந்துக்க போ, நீ வாங்கி ஓட்ட வாங்கிக்க போ. லாஜிக்கலா அது கரெக்ட் தான். எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவைங்கிறது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷனை பத்தி கவலையப்படாம நீ அப்படின்னா என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை மும்மொழி கொள்கையை நீ அமல்படுத்தணும்னா தமிழ்நாட்டு எம்பிக்கள் 39 பேரில் உனக்கு பெரும்பான்மை இருக்கணும், இருந்தா தான் நீ பண்ண முடியும்னு வந்தா நீ இதை பண்ணுவியா? நீ பீகார்காரனையும் உத்தரப்பிரதேசக்காரனையும் மசோதா மேல வாக்களிக்க வச்சுட்டு தமிழ்நாட்டுல ஒரு கொள்கையை திணிப்ப அப்படின்னா கொண்டு வருவ, அப்ப செருப்பு கழட்டி தானே அடிப்பாங்க. ஆமா. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்